காவிரி ஆற்றின் தென்கரையில் இருக்க ஒரு பாடல் பெற்ற தலம். ஒரு அருமையான மாலை நேரம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும். 2026 இவ்வளவு அழகான பசுமையான வழி 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குங்க. தேவார பாடல் பெற்ற தலம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகமே விளையாடுற ஒரு விளையாட்டு சதுரங்கம், செஸ். அந்த விளையாட்டை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோயிலில் குறிப்புகள் இருக்குது. இந்தியாவில் தோன்றிய சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுக்கு அதை பற்றின குறிப்புகள் இந்த கோயிலில் இருக்குன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்தில் இருக்க திருப்பூவனூர் அப்படின்னு ஒரு அழகான கிராமத்தில் இருக்க சதுரங்க வல்லபநாதர் அப்படின்னு அழைக்கப்படுற புஷ்ப வனேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். வாங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் திருப்பூவனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இந்த கோயில் இருக்குது. கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் வரும். மன்னார்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் கும்பகோணத்திலிருந்தோ இல்லை மன்னார்குடியிலிருந்தோ இந்த திருப்பூவனூரில் இறங்கி இங்கேருந்து ஒரு 700 மீட்டர் நடந்தீங்கன்னா அழகாக ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு இந்த கோயில் தெரியுங்க. திருப்பூவனூர் சதுரங்க வல்லபநாதர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் வயல்வெளிகள் சூழ்ந்த ஒரு சாலை. இந்த சாலையில் அதுவும் ஒரு மாலை வேளையில் நடக்கிறது ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். தஞ்சாவூரில் இருந்துமே ஒரு 38 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் மன்னார்குடி அப்படி இல்லைன்னா கும்பகோணம் இல்லைன்னா தஞ்சாவூர் எல்லா ஊரில் இருந்துமே இந்த கோயிலை ஈஸியாக அடையலாம். கோயிலுக்கு எதிர்க்க கோயில் கோபுரம் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும் ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீர்த்த குளம். அந்த காலத்தில் பக்தர்களோட வசதிக்காக இந்த மாதிரி குளங்களை கோயிலுக்கு முன்னாடி கட்டி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்கும்போதே தெரியுது நமக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த 5 நிலை ராஜகோபுரத்தையும் இங்கேருந்து பார்க்க முடியுது. இந்த 5 நிலை ராஜகோபுரத்துலேயுமே ரொம்ப அழகான சுதை சிற்பங்கள். அறநிலையத்துறை இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே உள்ளே வரும்போதே இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி தல வரலாற்றை பற்றி குறிப்புகள் வச்சுருக்காங்க. அதையும் நம்ம உள்ளே போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப அழகான ஒரு சுதை சிற்பங்கள் கொண்டுள்ள இந்த கோபுரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈவன் பார்த்திங்கன்னா இங்கே விநாயகருக்குமே பார்த்திங்கன்னா வாகனம் கொஞ்சம் பெருசாக, அதாவது பொதுவாக விநாயகர் அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சூறு வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த விநாயகருமே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மிருகத்து மேலே அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குறாரு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரி அழகான சுதை சிற்பங்களை கொண்ட கோபுரம் தாங்க. அதை கடந்து 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து நாம் உள்ளே போகலாம் வாங்க. இங்கே இருக்க அந்த பறவைகள் கிளிகளோட சத்தம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணாமலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஒரு சில இடத்துல கோயிலை பற்றி குறிப்புகள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை மியூட் பண்ணுறேன். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அழகான கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தெற்க பார்த்த மாதிரி 2 அம்மன், சாமுண்டீஸ்வரி வடக்க பார்த்த மாதிரி, கோயில் திறந்திருக்கும் நேரத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும். அதே மாதிரி மாலையில் பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்குங்க.
ஒரு வார இறுதி தான் கோயில் வந்து எவ்வளவு அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு நிறைவான மன அமைதி அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாலை நேரத்தில் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த கோயிலோட தல வரலாறு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க வல்லபநாதர் இல்லை புஷ்பவனநாதர் கிழக்க பார்த்த மாதிரி இருப்பார். தெற்க பார்த்த மாதிரி கற்பகவல்லி தாயாரும் ராஜராஜேஸ்வரி அம்மனும் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் அப்படிங்கிறது தான் பார்வதியோட அம்சமாக சொல்லுவாங்க. சிவபெருமான் ஒரு மன்னரோட மகளாக ராஜராஜேஸ்வரி இருக்கும் பொழுது சதுரங்கத்தலை அவங்களை வென்று, அதாவது இந்த தளத்தில் சதுரங்க விளையாட்டில் வென்று அவங்களை மனம் முடித்ததாக சொல்லுவாங்க. அதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க வல்லபநாதர், மூலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பவனேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரோட சதுரங்க வல்லபநாதர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குங்க. கற்பகவல்லி தாயாராகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்த மாதாக்களில் ஒருத்தரங்களான சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு வடக்க பார்த்த மாதிரி தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க. தென்னிந்தியாவில் மைசூரில் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அழகான திருப்பூவனூர் கிராமத்தில் இருக்க இந்த கோயிலில் தான் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலோட சிறப்புங்க. ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகள், கதை சொல்லும் சிற்பங்கள் நிறைந்த தூண்கள். ஒவ்வொரு தூண்லையுமே இருக்க சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புராண கதையை நினைவுபடுத்தும் மாதிரி தான் செதுக்கி இருப்பாங்க. இந்த 3 அம்மன்களை கடந்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக அருமையாக சதுரங்க வல்லபநாதர் காட்சி கொடுப்பாரு. உள் பிரகாரத்தில் மேற்க பார்த்த மாதிரி சூரியனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. பழமையான கோயில், எல்லா சிவன் கோயில்களைப் போலவே அருமையான கட்டமைப்பு, அழகான 5 நிலை ராஜகோபுரம், கற்பகவல்லி அம்மன், ராஜராஜேஸ்வரி அம்மன், சாமுண்டீஸ்வரி அம்மன், பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம், புஷ்பவனநாதர், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சன்னதி, காசி விஸ்வநாதர், லக்ஷ்மி நாராயணர், காசி விஸ்வநாதர் இவங்க எல்லாருக்குமே சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தல விருட்சம் பார்த்திங்கன்னா பலாமரம், அதையுமே இங்கே பார்க்க முடியும். கோஷ்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, மகாவிஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனர், துர்கை, சண்டிகேஸ்வரர் எல்லாருக்குமே அழகாக எல்லா சிவன் கோயில்களில் இருக்க மாதிரியே சன்னதிகள் இருக்குது. அகத்தியர், ஐயனார், ஐயப்பன், நால்வர் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் சிலைகள் இருக்குது. தல விருட்சம் பலாமரம். வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியருக்கு சன்னதி. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஷக்கடி, அதாவது எலி, பூச்சி இந்த மாதிரி ஏதாவது விஷக்கடி இருக்கும்போது தீராத வியாதிகளாக அது மாறும் பொழுது இங்கே இருக்க கோயிலில் சாமுண்டீஸ்வரியை வணங்கிட்டு அவங்க ஒரு மரத்தோட வேர் கொடுப்பாங்க. அந்த வேரை கையில் கட்டிக்கிட்டு இங்கே இருக்க தீர்த்த குளத்தில் நீராடி இங்கே இருக்க தெய்வங்களை வழிபட்டால் அந்த விஷக்கடி குணமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வரும்பொழுதே குறிப்புகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோஷ்டத்தில் துர்கை, பிச்சாடனர், அர்த்தநாரீஸ்வரர் இவங்களை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப அழகான சிற்பங்கள். சண்டிகேஸ்வரருக்கு ஒரு ஆலயம் இருக்குது. கால பைரவர் மேற்க பார்த்த மாதிரி இருக்கார். பக்கத்துலேயே சூரியனாருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. ரொம்ப ஒரு அழகான கோயில், பாடல் பெற்ற தலம், கூட்டமே இல்லை. எத்தனை முறை வேணால் மூலவரை நீங்கள் பொறுமையாக தரிசனம் செய்யலாம். ஒரு மனநிறைவோடு இருந்தது. இந்த மாதிரி ஒரு கோயில், இவ்வளோ ஒரு பழமையான கோயில், கூட்டமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது.
பாடல் பெற்ற ஒரு தலம். செஸ் அப்படின்னு சொல்லப்படுற சதுரங்கத்தோட தொடர்புடைய ஒரு கோயில். விஷக்கடிகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இங்கே இருக்க மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். கும்பகோணத்துக்கும் மன்னார்குடிக்கும் போகிற சாலையில் பூவனூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்க இந்த சதுரங்க வல்லபநாதர் அப்படின்னு சொல்லப்படுற புஷ்ப வனேஸ்வரரை நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அருமையான ஒரு கோயில். கோயில் வளாகத்தில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே இருக்க இடத்துல இங்கே இருக்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.